ஊர்கோடியில எங்களுக்கு இருக்கிற காலி மனையில ஒரு வீடு கட்டிக்கும். அதுல ஒரு இட்லி கடை வச்சா உங்க 2 பேர் வயிறையும் நிம்மதியா கழிவு கொள்ளலாம். இட்லி கடையா? தமிழ்நாட்டுல தாலி அர்த்தவங்களுக்கு எல்லாம் அதுதானே தாசில் உத்தியோகம். அந்த காலகட்டத்துல ஒரு பெண்மணி கைம்பெண் ஆனாலோ, வறுமையின் விளிம்புல இருந்தாலோ, பொருளாதாரத்தை இழந்து அடுத்து என்ன பண்றது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, பல கதவுகள் அவங்களுக்கு அடைக்கப்பட்டு இருந்தாலும் அதுல திறக்கப்படுற ஒரு கதவு தான் இட்லி கடை. எல்லா இட்லி கடை ஆயாக்களும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இட்லி கடை ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. ஆனா இதுவும் ஒரு காரணம். இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் 1952 வந்த பராசக்தி. இந்த திரைப்படத்தை எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. இந்த திரைப்படத்தை இயக்கியவர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கிட்டத்தட்ட 325 பேர் பெட்டிஷன் போட்டு இந்த திரைப்படத்தை பேன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அந்த அளவு ஒரு சீரியஸான ஃபிலிமா வந்து அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான புரட்சி நம்ம இன்னைக்கு சென்னையில் பார்க்குற மூர் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அது என்ன விதமான புரட்சி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் வசனங்களுக்கு மட்டும் பேர் போனது கிடையாது. இந்த திரைப்படத்தோட திரைக்கதை அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. அந்த அளவு ஒரு அழுத்தமான திரைக்கதை எழுதியிருக்காரு கலைஞர் அவர்கள். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் பேசப்பட்ட அத்தனை அரசியல் வசனங்களும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லெகசியா பார்க்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அரசியல் திரைப்படம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பராசக்தி. இந்த வீடியோவில் நம்ம பராசக்தி திரைப்படத்தை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. முதல்ல இந்த படத்தோட அவுட்லைன் என்னன்றதை பார்த்துடலாம். ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் அதோட ப்ரெமிஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். மதுரையில் மாணிக்கம் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவரோட மனைவி வந்து இறந்துடுறாங்க. அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. பசங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகரன், ஞானசேகரன், கடைசி தம்பி பேர் வந்து குணசேகரன், அண்ட் அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணி. இந்த 3 பசங்களும் சின்ன வயசுலேயே பர்மா ரங்கூனுக்கு வந்து போயிடுறாங்க. ஏன்னா இவங்க குடும்பம் வந்து ஒரு வறுமை சூழ்ந்த குடும்பம். அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த சின்ன வயசுலேயே பர்மாவுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ மதுரையில் அப்பாவும் பொண்ணு மட்டும் இருக்காங்க. இப்போ கல்யாணிக்கு வந்து திருமண வயது வருது. ஒரு திருமணமும் நிச்சயிக்கப்படுது. அந்த திருமணமும் வந்து நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்தில் 3 அண்ணன்களும் பர்மாவிலேருந்து வரணும். ஆரம்பத்தில் இவங்க 3 பேரும் தான் மதுரைக்கு போய் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் போர் சூழ்நிலை காரணம். இது வந்து 1942 காலகட்டத்தில் நடக்குது. 2ஆம் உலக போர் காலகட்டம். போர் சூழ்நிலையினால கப்பலில் நிறைய பேர் நாடுகள்லாம் போவாங்க இல்லையா, அதனால குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தான் அலவுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் பேசி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, கடைசி தம்பியான குணசேகரனை அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி அவர் மட்டும் கப்பலில் போகிறாரு. அவர் கப்பல்லையே வந்து மாட்டிக்கிறாரு. ஏன்னா போர் சூழ்நிலையினால டைமுக்கு வந்து அந்த கப்பல் மெட்ராஸ் பட்டணம் வந்து சேரல. எந்த அளவு டிலே ஆகுது அப்படின்னா, அந்த தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகி அந்த தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறக்கிற சமயத்தில் அவங்க கணவர் வந்து இறந்துருவாங்க. அவங்க கணவர் இறந்த அதிர்ச்சியில் அவங்க அப்பாவும் வந்து இறந்துருவாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆன பின்னாடி தான் குணசேகரன் சென்னைக்கே வந்து இறங்குவார். சென்னைக்கு வந்து மதுரைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவர்கிட்ட இருக்க காசு பணம்லாம் பார்த்து ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை வசியம் பண்ணி அவரை ஏமாற்றி அந்த காசெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுருவாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்த கல்யாணி, அந்த தங்கச்சி கை குழந்தையோட இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் குணசேகரன் தாங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறாப்புல. இவங்க 2 பேரோட சர்வைவல் தான் பராசக்தி திரைப்படத்தோட கதை. இந்த திரைப்படம் எல்லாத்துக்கும் பேர் போனது எதுன்னு கேட்டிங்கன்னா வசனங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் ஒரு சினிமா லவ்வராக இந்த திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஏன் ஸ்க்ரீன் பிளே இதில் அவ்வளோ இன்டெலிஜென்ட் அண்ட் பிரில்லியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்கிறேன். ஸோ படம் ஆரம்பித்து ஒரு 30-35 நிமிஷத்தில் கல்யாணியோட அப்பாவும் இறந்துருவார், கல்யாணியோட கணவரும் இறந்துருவாங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு அந்த வீடை அடமானம் வச்சு தான் அவங்க வந்து கல்யாண செலவு வந்து பண்ணியிருப்பாங்க. வீடு வந்து அடமானத்துக்கு வரும். அப்போது அந்த தெருக்கல்ல 2 பேர் வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா, பாருங்க சின்ன வயசுலேயே 3 பசங்களும் ரங்கூனுக்கு போயிட்டாங்க, அப்பாவும் பொண்ணும் இங்கே தனியாக இருக்காங்க, இப்போ அந்த அண்ணன்களும் வரல, புருஷனும் இந்த மாதிரி இறந்துட்டாங்க. இந்த மாதிரி 30 நிமிஷம் அந்த 40 நிமிஷம் என்னெல்லாம் நடந்ததோ அதை 2 பேர் பேசி நரேட் பண்ணிப்பாங்க. நமக்கு வந்து ஒரு வியப்பு வரும்.
இவ்வளோ நேரம் வந்த கதையை எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை லென்த்துக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆக்சுவலாக அங்கே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, அந்த காலகட்டத்தில் இப்போ வந்து புக் மை ஷோவில் புக் பண்ணிட்டு போய் டைமுக்கு பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. ஒரு திரையரங்கில் எப்போ திரைக்காட்சி அப்படிங்கிறது வரும் தெரியாது, ஒருத்தங்க எப்போ பிளான் பண்ணி சினிமாவுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது. அதனால யாராவது லேட்டாக வந்தால், ஒரு 30-35 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட அந்த திரைப்படம் அவ்வளோ நேரம் என்ன நடந்தது, இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த இடத்துல இந்த ரெண்டு கேரக்டர் பேசுறது மூலமா இந்த 30 நிமிஷம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ரெண்டு கேரக்டர் வந்து கன்வே பண்ணிடுவாங்க. ஸோ யார் தேட்டருக்கு லேட்டாக வந்திருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓஹோ இவ்வளோ நேரம் இந்த கதை வந்து இப்படி தான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ஸாக நான் வந்து பார்க்குறேன். இந்த கதை அப்படிங்கிறது ஒரு சோக கதை, அதாவது ஒரு அழுகாட்சி கதை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களே, அவ்வளோ சோகமான கதை தான் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த திரைப்படத்தில் பேரலல் நரேஷன் அப்படிங்கிறத வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் கதையில் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் மதுரையில் கல்யாணி அவங்க கணவர் அப்பாவெல்லாம் எழுந்துட்டு கை குழந்தையோட தவிக்கிறாங்க, இந்த பக்கம் குணசேகரன் விச் இஸ் சிவாஜி கேரக்டர் எல்லாத்தையும் எழுந்துட்டு நடு ரோட்டில் இருக்கார். இப்போ இந்த ரெண்டு கேரக்டரோட நரேஷனை வந்து பேரலாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் காட்டுவாங்க, இங்கே கொஞ்சம் நேரம் வந்து காட்டுவாங்க. இப்போது கல்யாணியோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பயங்கர ட்ராஜடியாக ரொம்ப சோகமாக வந்து காட்டுவாங்க. ஆக்சுவலாக ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அவங்க இட்லி கடை அப்படிங்கிறது வைப்பாங்க. அந்த இட்லி கடையில் வந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பான். அங்கேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போவாங்க. கல்யாணி கிட்ட தப்பாக நடக்கிறதுக்காக நிறையா ஆண்கள், அவங்க சந்திக்கிற நிறையா ஆண்கள் வந்து அப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால கல்யாணி ஒவ்வொரு இடமா தப்பிச்சு ஓடுவாங்க. இது ஒரு சோக கதையாக போகுதா. இந்த பக்கம் சிவாஜி அந்த கேரக்டர் ஆரம்பத்தில் சோகம் எல்லாத்தையும் இழந்தவராக காட்டினாலும் போக போக நிறைய காமெடி வந்து அதில் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குறிப்பாக அரசியல் வசனங்கள் எங்கெல்லாம் வருதோ அதை வந்து ஒரு ஜோக்காக வந்து சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட சார்லி சாப்ளினோட ஸ்டைல் தான். சார்லி சாப்ளின் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார் இல்லையா, நான் காமெடியாக பேசின கருத்துக்கள் எல்லாம் சீரியஸாக பேசினா வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு. அதே விஷயத்தை தான் இங்கேயும் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு சீரியஸான விஷயத்த, ஒரு சீரியஸான அரசியலை காமெடியாக சார்லி சாப்ளின் வந்து பண்ணுவாரோ, அதே ஸ்டைல் ஆஃப் நரேஷனை தான் சிவாஜி வச்சு இங்கே வந்து அணுகியிருப்பாங்க. ஸோ தட் நம்ம படம் பார்க்கும்போது வெறும் சோகம் கண்ணீர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அங்கங்க நமக்கு நகைச்சுவை அப்படிங்கிறது வரும். இதுவும் ஒரு ஸ்கிரீன் பிளே டெக்னிக்காக வந்து நான் பார்க்குறேன். எனக்கு 4 தெருவுக்கு போகணும், ஏன் பொறுக்கவா? இந்த திரைப்படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் விமலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த விமலா கேரக்டர் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரொக்ரெசிவாக, அதே மாதிரி ரொம்ப போல்டான ஒரு பெண்மணியாக வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த விமலா கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும், போட்டில் வந்து போவாங்க. போட்டில் வந்து போயிட்டு அந்த அழகெல்லாம் ரசிப்பாங்க. இது எதுக்கு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த போட்டு அந்த ட்ராவல் வச்சு தான் கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வரும். நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ட்விஸ்ட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. கலைஞர் அவர்கள் ஸ்க்ரீன் பிளேயில் மட்டும் அவரோட பிரில்லியன்ஸை காட்டல, டயலாக்ஸ் ஒவ்வொன்றும் பட்டாசாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த கோர்ட் சீன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம நிறைய தடவை பார்த்த ஒரு கோர்ட் சீன் தான் வந்து அந்த கிளைமேக்ஸில் வர கோர்ட் சீன். அதில் நிறைய லென்த்தியான டயலாக்ஸ் அண்ட் அரசியல் வசனங்கள் அப்படிங்கிறது வரும். அதில் ஒரு முக்கியமான டயலாக் வந்து, கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. இந்த வசனம் இருக்குல்ல, இது எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா பைபிளில் இருந்து. அந்த வசனம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மத்தேயு 21:13. இது வந்து இயேசு அந்த சர்ச்சில் இருக்கவங்கள பார்த்து சொல்கிறாரு. என்னன்னா, என் வீட்டை ஜபத்தின் வீடு என்று அழைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை கொள்ளையர்களின் குகையாக மாற்றிவிட்டீர்கள். இதில் இருந்து தான் அந்த வசனம் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் அங்கங்கே வர சின்ன சின்ன வசனங்கள் வந்து ரொம்ப பட்டாசாக இருக்கும். உதாரணத்துக்கு சிவாஜி கணேசன் எல்லாத்தையும் இழந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னல, அவர் ரோடோரமாக வந்து படுத்து கிடப்பார். அப்போது ஒரு போலீஸ் வந்து எழுப்பிட்டு இங்கெல்லாம் படுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, மாடு செய்த புண்ணியம் கூட இந்த மனுஷன் செய்யலையா, அப்பயே மாட்டு அரசியல் அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ கலைஞர் அவர்கள் வசனத்தில் அங்கங்கே திராவிட தலைவர்கள், திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவங்களை அங்கங்கே வந்து ரெஃபர் பண்ணுவார். உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, விமலான்ற கேரக்டர் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், பயங்கர முற்போக்காக வந்து பேசும் அப்படின்ட்டு. அந்த கேரக்டர்கிட்ட குணசேகரன் வந்து கேட்பார், நீ இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்க, இவ்வளோ மெச்சூர்டாக இருக்க, அதே மாதிரி இவ்வளோ ப்ரொக்ரெசிவாக இருக்க, இந்த எண்ணங்கள்லாம் உனக்கு எப்படி வந்தது, இந்த நாலேஜ் எல்லாம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் அண்ணாதான். அண்ணாவா?
ஆக்சுவலாக விமலா அவங்க அண்ணாவை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு அண்ணா இருப்பாங்க. பட் கலைஞர் ரெஃபர் பண்ண அண்ணா யாருன்றது உங்களுக்கு தெரியும், அறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ எந்த இடத்துலலாம் அந்த சின்ன சின்ன கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் கலைஞர் அவர்கள் திராவிட தலைவர்களை அப்படியே அழகாக வந்து ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பார். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் பிச்சைக்காரர்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் திரைப்படங்களில் பிச்சைக்காரர்களை ஒரு மாதிரி கீழே ஆகவும் அவங்கள வந்து கிண்டல் பண்ணியும் காட்டுவாங்க இல்லையா? பட் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டடாக வந்து காட்டியிருப்பாங்க. இந்த திரைப்படம் முழுவதுமே அந்த சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத பேசிக்கிட்டே வருவாங்க. அந்த பிச்சைக்காரர் அந்த கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2வது தம்பி இருக்கார் இல்லையா, ஞானசேகரன், அவரு தான். அவங்க வந்து ரெஃப்யூஜி கேம்ப் வந்து வருவாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்யூஜி கேம்பில் பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க தான் வந்து அந்த ஆஃபீஸர்ஸாக வந்து இருப்பாங்க. இங்கே ஆல்ரெடி இடம் இல்லை, வெளில போங்க அப்படின்ற மாதிரி துரத்தி அவமானப்படுத்தின உடனே ஞானசேகரன் அவர்கள் ஒரு சம வசனம் வந்து பேசுவார். அதாவது நம்மளெல்லாம் பிச்சைக்காரங்க அப்படின்றதுனால தானே நம்மளை இவ்வளோ இலக்காரமாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அதனால நமக்குன்னு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். நம்மளை யார் அவமானப்படுத்தினாலோ இல்லை நம்மளை யார் சுயமரியாதைக்கு இழுக்கா வந்து நடத்தினாலோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்போம் அப்படிங்கிற பயத்தை வந்து உருவாக்கணும். அதே மாதிரி நமக்கு ஓட்டு உரிமை அப்படிங்கிறது வாங்கணும். நம்ம ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடே வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஆரம்பத்தில் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் பேசுகிற அந்த விஷயத்தோட சென்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அதுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிப்பாங்க. பிச்சைக்காரர்களுக்கு வந்து சுயமரியாதை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். அதே மாதிரி கல்யாணியோட வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி அவங்க சுயமரியாதையாக அவங்க வாழ்க்கையை வந்து நடத்தணும், கை குழந்தையோடு இருக்காங்க, எந்த இடத்துக்கு போனாலும் நேர்மையாக வேலை செஞ்சு பிழைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அங்கே இருக்கிற ஆண்களால் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. அவங்கள எப்படியாச்சும் ஹராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்க ஆண்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். கடைசியாக எதுவுமே இல்லை அப்படின்னு பராசக்தி கோயிலுக்கு வந்து போவாங்க. அங்கே இருக்க பூசாரி அவங்க கிட்ட வந்து தப்பாக நடந்துப்பாங்க. கடைசியில் வேற வழியே இல்லாமல் ஒரு வசனம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை வந்து பசியால் துடிச்சு வந்து அழுகும். இவங்களும் அந்த குழந்தையோட அழுகையை பார்த்து அழுவாங்க. அப்போ வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க, என்னன்னா, என் கண்ணீர் மட்டும் பாலாகிற சக்தியாக இருந்தால் உன்னோட பசி வந்து தீர்ந்திருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது அந்த வலி இருக்குல்ல, வறுமையின் வலி, அதே மாதிரி ஒரு பெண் அந்த காலகட்டத்தில் ஒரு தனியாக இருக்க பெண், வறுமையில் வாடுற பெண் எந்த அளவு ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த வசனத்தோட ஆழம் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது. எல்லாருமே இந்த டயலாக்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லும்போது சிவாஜி கணேசன் அவரோட அந்த கிளைமேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டயலாக்ஸ் தான் வந்து பெருசாக பேசுவாங்க. பட் எனக்கு இன்னொரு ஃபேவரட்டான இதே கோர்ட்டில் வர டயலாக் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கல்யாணி பேசுகிறது தான். ஏன்னா கல்யாணி வந்து ஒரு வேலை பண்ணுவாங்க, நான் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை, ஒரு வேலை பண்ணுவாங்க, அதனால அவங்க வந்து கோர்ட்டில் வந்து நிற்பாங்க. கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குற கேள்விக்கு அவ்வளோ ஒரு சென்சிபிளான பதில் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. அந்த பதிலெலாம் கேட்கும்போது இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுக்கணுமா, அப்போ சமுதாயம் தான் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குதா அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பாமல் இல்லை. குறிப்பாக அவங்க ரெஃபர் பண்ணுற பெயர்கள்லாம் வந்து அந்த பெயர்களை நம்ம தனியாக தேடி பார்த்தோம் அப்படின்னா அந்த கதையே ஒரு மிகப்பெரிய சோக கதையாக இருக்கும். நல்லதங்காள் கதை நாடெங்கும் நடக்கிறது, அதை தடுக்க ஏன் வரவில்லை சட்டம்? அந்த பெயரை வந்து நான் தேடி பார்க்கும்போது தான் அந்த பெயர் பின்னாடி இருக்க வலி என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. வறுமையின் உச்சம் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வந்தது. அப்படி ஒரு பெயர் தான் வந்து நல்லதங்காள். அதை இந்த டயலாகில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க கல்யாணி. ஸோ எனக்கு குணசேகரன் அந்த கேரக்டர் கோர்ட்டில் எந்த அளவு பேசுதோ அதுக்கு ஈக்குவலாக கல்யாணி கேரக்டரும் வந்து பேச வச்சுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ அழகான வசனங்கள் அப்படின்னும் போது அதுக்கான ப்ராப்பரான கேரக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த வசனங்கள் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் வித் குணசேகரன், சிவாஜி கணேசன் அவர்கள் எப்பேற்பட்ட நடிகர் அப்படிங்கிறத முதல் படத்திலே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஆரம்பத்தில் அவர் ரொம்ப கடைக்குட்டி தம்பி தானே அவர், ஸோ ரொம்ப செல்லமாக வளர்ந்தவர், ஸோ அந்த வசதியில் வந்து நல்லாவே வளர்ந்தவர். அவர் முதல் முறையாக இந்தியா வரும்போது ஒரு காரில் வந்து உட்காந்துருப்பார். அப்போ ஒரு பிச்சைக்காரங்க வந்து பிச்சை கேட்பாங்க. தமிழ்நாட்டின் முதல் குரலே நல்லா இருக்க. இதை அப்படியே நம்ம சிவாஜி படத்தில் பார்க்கலாம், விச் இஸ் 2007 வந்த நம்ம தலைவர் படம் இருக்கு இல்லையா, அதே சீனு அப்படியே இங்கேருந்து தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி
ஒரு பணக்கார திமிர் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு அந்த தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா லக்கேஜ் எல்லாம், அவங்களுக்கு வந்து காசை வந்து சுண்டி விடுவார், கையில் கொடுக்க மாட்டார், சுண்டி விட்டு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அந்தளவு அந்த பணத்தின் மோகத்தில் இருக்கிற ஒருத்தர் வறுமையின் உச்சம் பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ தூரம் வசதியாக வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற அந்த கேரக்டர் ஆர்க் இருக்குல்ல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த கேரக்டர் வந்து தவறு பண்ணியிருக்கும். என்னன்னா சமூகம் இப்படி இருக்குது, சமூகத்தால் தான் நான் இப்படி மாறிட்டேன், அதனால நான் ஏமாற்றுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த கேரக்டரை யார் கரெக்டாக கைட் பண்ணி விடுவாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா விமலா. ஸோ விமலான்ற கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த திரைப்படத்தில். பொதுவாக அந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவை தான் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக காட்டுவாங்க, ஹீரோயினை வந்து ஜஸ்ட் ரொமான்ஸ்க்காகவும் அதே மாதிரி கொஞ்சம் இன்டெலிஜென்ட் இல்லாமையும் வந்து காட்டியிருப்பாங்க. பட் இந்த திரைப்படத்தில் தான் ஹீரோவை கொஞ்சம் இன்டெலிஜென்ட் கம்மியாகவும் ஹீரோயினை பயங்கர ப்ரொக்ரெசிவ் அண்ட் இன்டெலிஜென்ட்டாகவும் வந்து காட்டியிருப்பாங்க. வெட்கப்படு நீ மேற்கொண்ட வேலைகளுக்காக. இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸும் வந்து சூப்பராக வந்து எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சந்திரசேகரன் கேரக்டர் விச் இஸ் முதல் அண்ணன். அந்த முதல் அண்ணன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உருக்கமாக இருப்பார், பட் அவரோட ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் இருப்பார். ஏன்னா அவர் இந்தியா வந்து அங்கே வார் ஜோன் அப்படிங்கிறது நடக்கும், அதனால் இந்தியா வந்துடுவார். இந்தியா வந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு ஜட்ஜாக வந்து ஆகிடுவார். கல்யாணி அவரோட அண்ணன்னு தெரியாமலே அவங்கக்கிட்ட போய் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி குழந்தை ரொம்ப பசிக்குதுங்குது, ஏதாவது கொடுங்க, எனக்கும் ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அவருக்கு தன்னோட தங்கச்சி தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு தெரியாது, வெளியில் துரத்திடுவார். அது எங்கே ரிவீல் ஆகும் அப்படின்னா கோர்ட்டில் வந்து ரிவீல் ஆகும். அந்த இடத்துல தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார், நம்ம எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கோம், உண்மையில் அன்றைக்கி வந்தது நம்மளோட தங்கச்சி, நம்ம தங்கச்சிக்கு நம்ம இவ்வளோ வசதி படைச்சு எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கலங்கி உட்காருவார் பாருங்க. அந்த இடத்துல சந்திரசேகர் கேரக்டர் உண்மையிலேயே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஞானசேகரன் கேரக்டரும் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அந்த குண்டு வெடிப்பில் வந்து அவருக்கு கால்கள் வந்து இழந்துருவார், ஆனாலும் இந்தியா வந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பிச்சைக்காரர் அந்த அவங்களோட அந்த கேங்கோட வந்து லீடராக இருப்பார். அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் சுயமரியாதை சம்மந்தப்பட்டே இருக்கும், அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசுவார். அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர். இந்த திரைப்படத்தோட லெகசி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி மதுரை தங்கம் தேட்டர் ஏஷியாலேயே அப்போ தான் முதல் தேட்டர், ஒரு பெரிய தேட்டர் அப்படிங்கிறது வந்து கட்டியிருக்காங்க. அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட 100 நாட்கள் மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய லெகசி படைச்ச ஒரு திரைப்படம் தான் வந்து பராசக்தி. அதே மாதிரி இந்த திரைப்படம் சோஷியலாகவும் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்குச்சு. உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிச்சைக்காரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சுயமரியாதை அப்படிங்கிறத வந்து பேசி அவங்களுக்கான உரிமைகள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அதை இன்ஸ்பயர் பண்ணி மூர் மார்க்கெட் இன்றைக்கி சென்னையில் வந்து இருக்குது இல்லையா, மூர் மார்க்கெட்டில் அங்கே இருக்க பிச்சைக்காரர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த டைம் இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவங்களுக்கான சுயமரியாதை அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க. இதை ரைட்டர் திருநாவுக்கரசு அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான பெயர்கள் அப்படிங்கிறது வந்து வரும். கல்யாணியும் அவரோட கணவரும் வந்து தங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தா பன்னீர் செல்வம் அப்படிங்கிற பெயர் வந்து வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா நாகம்மை அப்படிங்கிற பெயர் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பன்னீர் செல்வம் அவர்கள் பார்த்திங்கன்னா நீதி கட்சியில் ஒரு முக்கியமான தலைவர். அதே மாதிரி நாகம்மை எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும் அப்படின்றது நினைக்கிறேன். தந்தை பெரியார் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி, அவங்களோட பெயர் வந்து நாகம்மை. ஸோ அவங்களோட பெயர்களை இங்கே வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. கலைஞரோட பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தோம் இல்லையா, இதில் சிவாஜி கணேசன் அவர்களோட இன்னொரு பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். என்னென்னா இதில் கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லணும் ஒரு இடத்துல, ஒரு முக்கியமான இடத்துல. ஆனால் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்கிறது வந்து சென்சார் ஆகும். இதை ஆல்ரெடி வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும், கண்டிப்பாக சென்சார் ஆகி மியூட் பண்ணிவிடுவாங்க. ஆனாலும் அது ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிவாஜி கணேசன் அந்த இடத்துல அவரோட அந்த வாய் அசைவு இருக்குல்ல, அந்த வாய் அசைவை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப யூனிக்காக வந்து சொல்லுவார். பராசக்தி பராசக்தி அது பேசாது. நம்ம பார்க்கும்போதே அது மியூட் ஆனாலும் நமக்கு அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து கேட்கும். சென்சார் போர்டை இப்படியெல்லாம் ட்ரிக்ஸாக வந்து ஏமாத்திருக்காங்க பராசக்தி டீம். இந்த திரைப்படம் கண்டிப்பாக இது ஒரு கான்ட்ரவர்சி வரும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே தெரியும். அதனால தான் நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து எடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு அந்த கல் அந்த வசனத்தை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி எடுத்தது.
இந்த திரைப்படத்தை பேன் பண்ண சொல்லி 325 பேர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து வெளியாக கூடாது அப்படின்ட்டு. இந்த திரைப்படம் வருமா வராதா அப்படிங்கிறதே இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் ஆச்சு. எஸ், இந்த திரைப்படம் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ட்டு. இல்லை இந்த திரைப்படம் வந்து பேன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இல்லை இந்த திரைப்படம் சொன்ன தேதிக்கு வரும் அப்படின்னு இன்னொரு பக்கமும். இந்த ஒரு கான்ட்ரவர்சியே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரமாச்சு. இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெளியாகவே கூடாது, கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை தடை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சென்ட்ரல் வரைக்கும் போய் கேஸ் போட்டு நிறைய ரீவிசிட்லாம் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து லெட்டர் எல்லாம் எழுதி அந்தளவு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஆச்சு. இந்த திரைப்படத்துக்கு தடை வாங்கணும் அப்படின்றது அங்கங்கே சின்ன சின்ன அமைப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை தடை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருந்தது யார் தெரியுமா? அன்றைய ஆளுங்கட்சி, இன்னைக்கு திமுக கூட கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சி தான். பராசக்தி திரைப்படம் ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படம். இன்னைக்கு 1000 பல லட்ச திரைப்படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து வந்துருச்சு. ஆனாலும் பராசக்தி தொட்ட லெகசியை இன்னைக்கு வரைக்கும் எந்த திரைப்படமும் தொடரலை. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் எப்படி எவ்வளோ அழகாக எழுதணும் அப்படிங்கிறத பராசக்தி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு கருத்தாக சொல்லாமல் திரைமொழியில் சொல்லும்போது தான் அது மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, கருத்து படம்லாம் எடுத்தால் எங்கே ஓடுது அப்படின்ட்டு. பராசக்தியும் ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் கருத்து சித்தாந்தங்கள் இது எல்லாத்தையும் பேசின திரைப்படம் தான். ஆனால் அதை என்டர்டெய்னிங்காக கொடுத்த விதத்தில் தான் அந்த திரைப்படம் மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி அதில் பேசப்பட்ட அரசியல் கருத்துகள் எல்லாத்தையும் வந்து உள்வாங்கிக்கிட்டாங்க மக்கள். நீங்கள் பராசக்தி திரைப்படம் எந்த வயசில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பராசக்தி திரைப்படம் முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா கல்லூரி நாட்களில் தான். 2011-12 அந்த டைமில் தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பராசக்தி திரைப்படம் பார்க்குறேன். பார்த்து வியந்து போனேன் அந்த திரைப்படத்தை பார்த்து. அதே மாதிரி நீங்களும் வியந்திருக்கீங்களா? பராசக்தி திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, அதில் பேசப்பட்ட அரசியல் என்னென்ன உங்களுக்கு புரிஞ்சது அந்த வயசில் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எதையுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.